3 ஆலோசனைகள். யாக்கோபு 1 அதிகாரம் 19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இந்த வசனம் 3 காரியங்களை ஆலோசனையாக சொல்லுகிறது. முதலாவது, கேட்கிறதற்கு தீவிரமாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்க நமக்கு பொறுமை இருப்பதில்லை. அனைவருடைய கருத்துக்களையும் பொறுமையுடன் கேட்டு 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 21 சொல்லுகிறபடி, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போ. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று நீதிமொழிகள் 15 அதிகாரம் 22 சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை சில வேளைகளில் மனுஷர் மூலமாகவும் உண்டாகலாம். இதை நாம் நம்முடைய தனி ஜெபத்தில் கர்த்தரிடம் கேட்டு உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். சில இடத்தில் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனைப் போல் ஆவாய் என்று கர்த்தர் நீதிமொழிகள் 26 அதிகாரம் 4 நமக்கு நினைப்பூட்டி அந்த இடத்தில் பேசாதபடிக்கு பொறுமையாக இருக்க சொல்லுவார். சில இடத்தில் மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான் என்று கர்த்தர் நீதிமொழிகள் 26 அதிகாரம் 5 காண்பித்து நம்மை பேசவும் செய்தார். ஆதலால் அந்தந்த இடங்களில் நமக்கு பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பேசலாமா அல்லது பொறுமையாய் அமைதலாய் இருக்க வேண்டுமா என்பதை கர்த்தரிடம் மனதிற்குள் ஜெபித்து பொறுமையாய் செயல்படுவோமேயானால் நம்முடைய நடக்கை ஞானமுள்ளதாக மற்றவர்களுக்கு காணப்படும். மத்தேயு 12 அதிகாரம் 36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மூன்றாவதாக, கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4 அதிகாரம் 26 சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. கோபம் என்பது உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டது. அனைவருக்கும் கோபம் வெவ்வேறு ரூபத்தில் காணப்படும். ஆனால் இந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தாதபடி தாமதப்படுத்த வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி தாமதப்படுத்தும் போது நம்முடைய செய்கையிலேயோ அல்லது வார்த்தையிலேயோ எந்த விதமான பாவமும் உண்டாகாது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஏனெனில் கோபத்தோடு இரவு வேளைக்குள் சென்று விடுவோமேயானால் படுக்கையில் நமது சிந்தனைகள் மேலும் மேலும் கோபத்தை அதிகரிக்க செய்து பாவத்தை பிறப்பிக்கும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று பரிசுத்த வேதாகமும் எச்சரிக்கின்றது. ஏசாயா 26 அதிகாரம் 20 சொல்லுகிறது, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். அதாவது, நாம் நமது அறைக்குள் பிரவேசித்து தேவனுடைய சமூகத்தில் காணப்பட்டு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நமக்குள் இருக்கும் கோபத்தை மேற்கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் கொடுக்கும் இந்த 3 ஆலோசனைகளையும் நாம் நம்முடைய சூழ்நிலைகளில் பயன்படுத்துவோமே ஆனால் நாம் தேவனுடைய நீதியை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். தேவனுடைய நாமமும் மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.